Amigos, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூ குயிக்காக பார்த்துடலாமா? இந்த தடவை நான் அமேசானில் இந்த பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது ஒரு வானத்து நிலவையே நான் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்னடா ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வைரலாக போயிட்டுருக்கு இந்த மூன் லேம்பை தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் இப்போ கரண்ட்டாக வைரலாக இருக்குன்னு சொன்னான்னா இல்லை, ப்ராபப்ளி ஒரு 1 மந்த் முன்னாடி இந்த ப்ராடக்ட்டுக்கு ஹைப் இருந்தது. பட் நான் அப்போலேருந்தே பிளான் பண்ணிட்டு இருந்தேன் வாங்கணும்ன்ட்டு. அண்ட் ஃபைனலி இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சிது. அண்ட் டென்ஸும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. மீன் டைம் இவன்கிட்ட ப்ராடக்ட் அன்பாக்சிங் கொடுத்தானா ப்ராடக்டோட டப்பாவை மட்டும் அன்பாக்ஸ் பண்ண மாட்டான், ப்ராடக்டே பிரித்து அன்பாக்ஸ் பண்ணிவிடுவான். அந்த மாதிரி திறமையுள்ள ஜீவன் அவன்கிட்ட கொடுத்தானா ப்ராடக்ட் உருப்படியாக வராதுன்றக்காக நானே மேனுவலாக அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1999 போட்டிருந்தது. பட் அதெல்லாம் இல்லை, அமேசானில் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு தான் நான் இதை வாங்கினேன். அரௌண்ட் 500 தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, எக்ஸைட்டடாக இருக்கேன். இது 3 ஃபினிஷ்லேயே இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா அவங்க டிஸ்கிரிப்ஷன்லலாம் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அப்படியே நிலவையே நீங்கள் கையில் பிடிக்கலாம், நிலவையே உங்கள் ரூமில் வைக்கலான்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃபினிஷில் இருக்கான்னு பார்ப்போம். பட் ஓப்பன் பண்ணி பார்த்தானா ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கில் செஞ்ச ஒரு ஒயிட் பால் மாதிரி தான் இருந்தது. இந்த செவரெல்லாம் பிரேக்கேஜ் ஆச்சுன்னா அதை மறைக்கிறதுக்கு பட்டி டிங்கரிங் பார்த்து பூசி வைப்பாங்க தெரியுமா, அது மாதிரி அங்கங்கே பூசி இருந்தது. இதில் ஜஸ்ட் லைக் தட் அந்த மூன் ஃபினிஷ் வரக்காக பண்ணியிருப்பாங்க போல். பட் சும்மா பேராக பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ஒயிட் பால் மாதிரி தான் இருந்தது, பிளாஸ்டிக் பால் மாதிரி. அண்ட் இதுலேயே அவங்க சார்ஜிங் சாக்கெட் பின்னும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சி டைப் இல்லைங்க, நார்மல் சார்ஜிங் பின் தான் கொடுத்துருந்தாங்க வித் ஸ்டாண்டோட. இது நம்ம தான் மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஸ்டாண்டோட இருந்தது. சி டைப் இல்லாமல் நார்மல் சார்ஜிங் பின் சாக்கெட் அவங்க கொடுத்துருந்தாங்க. நல்ல வேலை அவங்க சார்ஜிங் ஒயரோடு கொடுத்துருந்தாங்க. இல்லைன்னா இப்போ உள்ள வீட்டில் யார் வீட்டிலங்க நார்மல் சார்ஜர் பின் இருக்குது. சரி, இப்போ இதை மேனுவலாக நம்மளே அசம்பிள் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு மேனுவல் புக்லாம் எதுவுமே இல்லை, நம்மளே தான் அசம்பிள் பண்ணணும். இது அசம்பிள் பண்ணுறது பெருசாக ஒன்றும் கஷ்டமான சயின்ஸ் மேக்ஸ் தியரம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருந்தது. அந்த ஹோல்ஸில் மட்டும் ஜஸ்ட் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அசம்பிள் பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் ஸ்டாண்ட் இஸ் டன், அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. அண்ட் அந்த ப்ளைவுட்மே நல்லா சாஃப்டாக தான் இருந்தது, நல்லா சொரசொரப்பாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாஃப்டாக இருந்தது, நல்லா தான் இருந்தது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும். சரி, அந்த ஸ்டாண்டோட குவாலிட்டியும் சூப்பராக தான் இருந்தது. அண்ட் ஃபைனலி ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இப்படி தாங்க இருந்தது அந்த ப்ராடக்ட்டு. பேஸ் இப்படி தான் இருந்தது. அண்ட் இது ப்ரீ சார்ஜிங் சிஸ்டம் தான். லைக் நம்ம மொபைல் எப்படி சார்ஜ் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணுதோ பேட்ரி லைஃப், அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. நம்ம எப்போதுமே ஒயர் ப்ளக் பண்ணி தான் அதை யூஸ் பண்ணோம், அந்த மாதிரிலாம் இல்லை, ப்ரீ சார்ஜிங் தான். இந்த லேம்பில் எங்கேயுமே சார்ஜிங் இண்டிகேட்டர் இல்லை. பட் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது உங்கள் லேம்ப் உள்ள லைட்டாக ரெட் கலரில் ஒரு க்ளோ இருக்கும், அதுதான் சார்ஜிங் இண்டிகேஷன். அண்ட் ஃபைனலி நம்ம உட்டும் ரெடி, நம்ம பிளாஸ்டிக் பாலும் ரெடி. இதை அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு மூன் ஃபீல் வருதான்னு பார்ப்போம். நான் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஐம் கோன் ஆன் த பட்டன் ஆன் பண்ணோன்னே என்னடா இது ரத்த கலரியில் இருக்கா, அவங்க மூன் ஃபினிஷில் இல்லடா இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்ட்டு நானும் யோசித்தேன், நீங்களும் யோசிச்சுருப்பீங்க. பட் இப்போ பார்த்தீங்களா அந்த நிலவையே பிடிச்சிட்டு நம்ம ரூம்குள்ளே வச்ச மாதிரி ஃபினிஷ் இருக்கா. ஏன் அந்த ரெட் கலர் வந்ததுன்னு யோசிப்பீங்க. இது கலர் சேஞ்சிங்க. இதில் மொத்தம் 7 கலர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மூடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் அது மண்டையில் லைட்டாக அப்படி ஒரு கொட்டினீங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு தடவை கொட்டும்போது ஒரு கலர், ஒரு தடவை கொட்டும்போது ஒரு கலர், மாதிரி 7 கலர்ஸ் இதில் சேஞ்ச் ஆகும். நீங்கள் பட்டுன்னு நல்லா கொட்டி விட்டிங்கன்னா அது அந்த டிஜே எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ராங்காக அதுவாகவே இன்பில்ட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லைக் இது பார்த்தீங்களா, இது தானாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப்பு கொடுக்குற டிஜே மெட்டீரியலாக அதுவும் மாறிடுது. ஸோ ஒரு பார்ட்டி டைம் அந்த மாதிரினா உங்கள் வீட்டில் இந்த லைட் அப்படி ஓங்கி ஒரு தட்டுனா வைப் பண்ணுற ஒரு டிஜே லைட்டாக மாறிடுது. அண்ட் மெல்லமாக தட்டுனா அது ப்ளசண்ட் ஃபீல் தள்ளுற ஹோம் லைட்டாகவும் மாறிடுது. ஸோ உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி அதை ஓங்கி அடித்து ஒரு டிஜே மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லைட்டாக தட்டி ஒரு ப்ளசண்ட் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்குங்க இந்த ப்ராடக்ட். அப்படியே ஒரு நேச்சரான மூன் லைட்டை வீட்டுக்குள்ளே கொண்டு வச்ச மாதிரி ஒரு ஃபீல். இதுவே பார்ட்டி டைம்னா ஒரு டிஸ்கோ ஃபீல், ரெண்டுமே கொடுக்கும்போது நல்லா தான் இருக்கும். ஒர்த் ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தேன்னா ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இந்த லேம்பில் இருக்குது. லைக் உங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் அதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த லேம்போட பேக்ரவுண்டில் உங்கள் ஃபோட்டோ இமேஜஸும் வரும். எத்தனை நாளைக்கு தான் நிலாவை பார்த்தானா ஓ முகம் மாதிரியே எனக்கு தெரியுது அப்படின்ட்டு சும்மா டைலாகாகவே சொல்லிட்டு இருக்குது, அதையே அவங்க நிஜத்துலேயும் பண்ணி வச்சுருக்காங்க. நான் நார்மலாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி வேணும்னா அவங்களோட பேஜில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
சிங்கிள் ஃபோட்டோ கப்பிள் ஃபோட்டோ எதுனாலும் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. சம்மரில் ஒரே நைட் லேம்ப் தான் ஒரு பார்ட்டி ஃபீலும் தருது, ஒரு ப்ளசண்ட்டான காம் ஃபீலும் தருது. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ பிரிண்ட் ஆப்ஷனும் கூட வர்த்து பைன்னு தான் நான் சொல்வேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணுன்னா ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் சம் அதர் இன்ட்ரெஸ்டிங் மோர் வீடியோஸ்க்கு டோன்ட் forget to like, share and subscribe my channel, and don't forget to press the bell icon for notifications. See you in the next video. Bye.